இளையோருக்கு. எண்ணத்தின் வலிமை குறித்து கூற வருகிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக தன்னார்வ பயிலும் வட்டத்தின் இயக்குனர் முனைவர் பி. சுரேஷ்குமார் அவர்கள். நாம் அனைவரும் ஒரே எல்லையற்ற சக்தியின் ஆதாரத்தில் தான் செயல்படுகிறோம். ஒரே வகையான விதிமுறைகள் மூலமே வழிநடத்தப்படுகிறோம். பிரபஞ்சத்தின் இயற்கை விதிகள் மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் தான் உள்ளது. அதனால்தான் நம்மால் எவ்வித இடையூறும் இன்றி விண்வெளி ஆராய்ச்சியை கூட துல்லியமாக கணித்து செயல்படுத்த முடிகின்றது. நாம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு எல்லையற்ற சக்தியால் தான் செயல்படுகின்றோம். அதுதான் ஈர்ப்பு சக்தியாகும். அதுவே லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று கூறுவார்கள். நாம் ஒவ்வொருவரின் எண்ணங்களுமே உண்மையே, அது ஒரு உந்து சக்தியே. நாம் எதிர்கொள்ளும் பொருட்கள், மனிதர்கள், அனுபவங்கள் ஆகிய அனைத்தும் நமது மனதில் நினைவலைகளாக மிதந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு எண்ணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க மனது எண்ணுகின்றதோ அத்தகைய எண்ணம் நம்முள் இருக்கும் ஈர்ப்பு விசையால் வலிமை அடைகின்றது. வான்புகழ் வள்ளுவர், ஔவையார், திருமூலர், பாரதியார், ஷேக்ஸ்பியர், மில்டன், கீட்ஸ், ஹோமர் போன்றவர்களின் எண்ணங்களின் வலிமையின் ஈர்ப்புதான் இலக்கியமாக வெளிப்பட்டது. ஐன்ஸ்டீன், நியூட்டன், சர் சி. வி. ராமன், பித்தாகோரஸ், ஆரியபட்டா போன்றவர்களின் கண்டுபிடிப்புகள் இன்று காலத்தை வென்று அனைவருக்கும் பயனளிப்பதாகவும் அவர்கள் தாங்கியிருந்த ஈர்ப்பு சக்தியின் வெளிப்பாடே ஆகும். காலம் பிறந்த போதே ஈர்ப்பு விதியும் செயல்பட துவங்கியது. நாம் ஒவ்வொருவரும் நமது எண்ணங்களின் வலிமைக்கேற்ப ஈர்ப்பு விதியை செயல்பட வைக்கலாம். வேதங்கள், இதிகாசங்கள், இந்து மதம், புத்த மதம், ஜைன மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் போன்ற மதங்கள் மற்றும் மரபுகள் போன்றவை சமுதாய ஈர்ப்பின் அடிப்படையில் வாழ்க்கை பாதையில் காலம் காலமாக வடிவமைக்கப்பட்டு தோன்றியவையே ஆகும். ஒவ்வொரு நாட்டிலும் சிலரே பல கோடிக்கணக்கான செல்வத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றனர். அதற்கு காரணம் அவர்கள் எண்ணம் முழுமையாக செல்வத்தை சேர்ப்பதிலேயே உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். செல்வத்தை சேர்க்கும் போது துணிச்சலாக முடிவெடுத்து சிந்தனை சிதறாமல் பொருள் ஈட்டுகின்றனர். பின்னர் ஈட்டிய செல்வத்தை பெருக்க வேண்டும் அல்லது குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணும் போது ஒரு பய உணர்வு தோன்றுகிறது. அவர்களிடம் செல்வத்தை இழந்து விடுவோம் என்ற சிந்தனை வலுப்படும் போது எதிர்மறை எண்ணங்கள் உருவாகின்றன. அதனால் பொருளின் இழப்பை எதிர்கொள்ளும் சூழல் ஏற்படுகிறது. பொருளை இழந்தவுடன் ஒருவித பய உணர்வு குறைந்து மீண்டும் பொருள் ஈட்டும் எண்ணங்கள் தோன்றுகின்றன. அதனால் அவர்களால் மீண்டும் பொருள் ஈட்ட முடிகிறது. எண்ணங்கள் தான் ஒருவருக்கு ஏற்றத்தை தருகிறது. ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மாணவர் தான் ஒரு பெரிய சாதனை புரிந்து NBA என்று சொல்லக்கூடிய உலக அளவில் அந்த கூடைப்பந்து அந்த விளையாட்டில் அவர் ஜூனியர் இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய தந்தையாரிடம் கேட்ட பொழுது அவர் எவ்வாறு தயாரானார் என்று கேட்கும் பொழுது அவர் தூங்கும் நேரத்தை தவிர இது எல்லா நேரத்திலையும் தொடர் முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பார், அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் என்று அவர் கூறினார். அதுபோல பல பேர், பல இளைஞர்கள் இன்றைக்கு சாதனை பட்டியலில் இருந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் வழியோ உலக அளவிலே சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவருமே கடின முயற்சி, தன்னுடைய எண்ணங்களை திறமைகளாக வெளிப்படுத்தும் போதுதான். எண்ணம் என்பது ஒரு காந்த சக்தி போன்றது. எண்ணங்களின் அலைவரிசைக்கு ஒத்த அலைவரிசை உடைய காந்த சக்தி எளிதில் ஈர்க்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தகவல் அனுப்பும் டவர் போல அதே அலைவரிசை உடையவர்கள். அதிக ஈர்ப்புடன் தொடர்பு கொள்வது எளிது. நம் வாழ்க்கையில் எதையாவது மாற்ற வேண்டும் என்றால் அதற்குரிய வகையில் அலைவரிசையை மாற்றம் செய்தால் விரும்பிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இதை குவாண்டம் பிசிசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர்களும் உறுதிப்படுத்துகின்றனர். எண்ணங்களின் வலிமைகளை நம்மோடு பகிர்ந்தவர் வேலைவாய்ப்புத் துறையின் திருச்சி மண்டல முன்னாள் துணை இயக்குனர் பி. சுரேஷ்குமார் அவர்கள்.